இங்கு தொழில்நுட்பம் அறிவியல் மட்டும் இங்கு பயிற்றுவிக்கப்படுவதில்லை, இங்கு மனிதத்தை பயிற்றுவிக்கின்றோம். அதுதான் உண்மை. மனிதமும் தொழில்நுட்பம் அறிவும் அறிவியலும் ஒரு சேர கற்கவில்லை என்றால் அந்த அறிவு பலனற்ற அறிவு. அப்படிப்பட்ட கல்விதான் சென்று கொண்டிருக்கிறது. சாதியா இருப்பான், இவன் பறைய, இவர் வன்னியர், இவர் கவுண்டர், இவர் தேவர், சாதிகளாக கிடக்கின்றவன். டீம் ஒர்க் ஸ்கில் இவனுக்கு எப்படி வரும்? எப்படி வரும்? பள்ளி மாணவன் கீழ்த்தட்டில், அதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்த மாணவன் அதிக மார்க் எடுத்து விட்டால் அவன் கையை வெட்டுகிறான். இப்படிப்பட்ட ஒரு பாழாய் போன ஒரு காட்டுமிராண்டிகளை கொண்ட ஒரு சமூகத்தில் கல்வி என்ன செய்ய வேண்டும்? 77 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் கல்வி என்ன செய்திருக்கிறது? என்ன செய்திருக்கிறது? அதற்கான திட்டங்கள், கல்விக் கொள்கைகள் இந்தியாவில் இயற்றப்பட்டதா? இல்லை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் காலத்திலிருந்து இப்பொழுது இருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைத்துமே அன்றைய தினம் மிஷனரி என்று கூறினார்கள். மிஷனரி என்றால் என்ன? லட்சியவாதி. மிஷனரி லட்சியவாதி. லட்சியத்துடன் ஒரு நோக்கத்துடன் தன்னை அர்ப்பணித்து செயல்படும். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்ப. ஐயா பேராயர் அவர்கள் மிக தெளிவாக இன்றைய நிலைமை எத்தகைய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்று சுமார் 320 கல்வி நிலையங்களை நடத்தி வருகிறோம். அதுவும் இந்தியாவிலேயே, தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதல் முறையாக உலகளாவிய ஒரு கல்வியை மிகவும் கீழ்த்தட்ட மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, பெண் கல்விக்காக பாடுபட்ட ஒரு மண்டலம், ஒரு புண்ணிய பூமி இது. சாரா டக்கர் அவர்கள், எமி கார்மைக்கேல் அவர்கள், அம்மையார் அவர்கள், கால்டுவெல் அவர்கள், அவர்களுடைய துணைவியார் அவர்கள் கட்டி காத்த இந்த திருமண்டலம், இந்த திருமண்டலம் கல்விக்கான முதல் அடித்தளத்தை இந்தியாவிலேயே உருவாக்கிய ஒரு தளம். எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் இருந்தார்கள், இன்று மிகவும் பாதியாக குறைந்திருக்கிறது. பள்ளிகளிலே 90% பள்ளிகளிலே மாணவர் சேர்க்கை முறையாக இல்லை. நம்முடைய கட்டிட வசதிகள், கல்வி வசதிகள், கட்டமைப்புகள் அதற்குரிய தரத்தில் இல்லை. இப்படி போதாமைகள் ஏராளம் ஏராளம். இப்படிப்பட்ட போதாமைகளுக்கிடையே நாம் இன்று கல்வியை, அதுவும் தரமான கல்வியை வழங்க வேண்டும். அதில் உள்ள சிரமங்கள் என்ன என்பதை ஐயா பேராயர் அவர்களும் ஐயா முல்லர் அவர்களும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற நம்முடைய சவால்களுக்கு எத்தகைய தீர்வு தேர்வை இந்த தேசமும் நாம் இன்றைய சூழ்நிலையிலும் எத்தகைய கல்வி சவால்களை எதிர்கொண்டு வருகிறோம், இவையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் நாம் கல்வி பணி ஆற்ற முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம்.
சகோதர சகோதரிகளே, மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுடைய கல்வி சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய சமூக சூழல் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதார சூழ்நிலை மிகவும் மிகவும் அதிகமான ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருந்து வருகிறது. என்னுடைய ஆய்வு குறிப்பிலே தமிழக அரசிற்கு கல்விக் கொள்கை மூலமாக நான் சமர்ப்பித்த அறிக்கையிலே 258 பக்கம் கொண்ட அறிக்கையிலே 2 முக்கியமான செய்திகளை கூறியிருக்கிறேன். அதில் ஒன்று, எஜுகேஷன் இஸ் ரீப்ரொடியூசிங் இன்இக்வாலிட்டி again and again, சோஷியல் இன்இக்வாலிட்டி. அதாவது சமூக ஏற்றத்தாழ்வுகளை கல்வி மீண்டும் மீண்டும் மீள் உருவாக்கம் செய்து வருகிறது என்பது இது ஒரு சாதாரண கூற்று அல்ல. இது ஆய்வுபூர்வமான உண்மை. ஆய்வுகள் செய்து தரவுகளை எடுத்து நிரூபிக்கப்பட்ட உண்மை அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பெண்ணியம் ஏற்றத்தாழ்வுகள், பெண் விடுதலை என்பது போய் அவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் மீண்டும் மீண்டும் மீள் உருவாக்கம் செய்கிறது. எது செய்கிறது என்றால் சமூகம் அல்ல, கல்வி செய்கிறது என்று ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. ஐயா அவர்கள் கூறினார்கள், முல்லர் அவர்கள், இங்கே பெண் விடுதலைக்காக பெண் கல்வி வேண்டும் என்று தமிழ்நாட்டையே கண்டிராத அம்மையார் சாரா டக்கர் அவர்கள் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் காலத்தில் 300 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்தது இந்த மிஷனரி பள்ளிகள் எல்லாம். எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பங்களிப்பு. ஒன்றை மட்டும் நாம் உறுதி செய்து அதை உணர்ந்து கொண்டாக வேண்டும். கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகள் கல்வி திட்டம் இந்தியாவில் இல்லை என்றால் இந்தியாவில் கல்வியே இருந்திருக்காது என்பதுதான், அதுதான் உண்மை. நாம் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கணக்குகளை. 18ஆம் நூற்றாண்டுகளில் முதல் முறையில் தென்னிந்தியாவில் தான் நிறைய மிஷனரி பள்ளிகள் வந்தது. அதாவது 1821ஆம் ஆண்டு, 1820-21ஆம் ஆண்டு, 19ஆம் நூற்றாண்டிலே மன்றோ அவர்கள் கவர்னராக இருக்கிறார். மன்றோ அவர்கள் அந்த சமயம் வரை இந்தியாவில் அனைவருக்குமான கல்வி கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் அவர்கள் கூறுகிறார்கள், இது மக்கள் கல்வியாக இருக்க வேண்டும், மாஸ் எஜுகேஷன், அனைவருக்குமான கல்வியாக இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். மெட்ராஸ் பிரசிடென்சி என்றால் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அனைத்து தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்தது. இங்க அந்த காலகட்டத்தில் இருந்தது 2 வகையான கல்விதான். ஒன்று சமஸ்கிருத வேத கல்விகள், இன்னொன்று டெல்லியிலே ஆட்சியாளர்களாக பல ஆண்டு காலம், ஒரு 500-600 ஆண்டு காலம் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் முகலாயர்கள். அதனால் அரபி மொழியில் பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இது 2 தான். ஒரு செக்குலர் எஜுகேஷன், ஒரு சயின்டிஃபிக் எஜுகேஷன், அறிவியல் மனப்பான்மை கொண்ட ஒரு கல்வி, அறிவியல் பூர்வ அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அப்பொழுது கிடையாது. மன்றோ அவர்கள் தான் முதலில் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிகளை உருவாக்குகிறார். தாசில்தார் பள்ளிகள், கலெக்டரேட் பள்ளிகள் என்று மாவட்ட அளவிலும் தாலுக்கா அளவிலும் ஒரு 300 பள்ளிகள் இருக்கட்டும், தாசில்தாரி பள்ளிகள் என்று கூறுவார்கள் அந்த காலகட்டத்திலே. கலெக்டரேட் கல்விகள் என்பது மாவட்ட அளவில் உள்ளது. ஒரு 80-100 பள்ளிகளாவது உருவாக்கி விடுவோம் நம்முடைய காலத்தில் என்று அவர் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதே காலரா வந்து 1827 இறந்து விடுகிறார்கள். 1827 1882 ஆண்டு வரை அதற்கு பிறகு வந்த கவர்னர்கள் மெக்காலே கொண்டு வந்த திட்டத்தையும் அவர்கள் கிடப்பில் போட்டு, மெக்காலே கொண்டு வந்த மிகச்சிறப்பான கல்வி திட்டம், ஐயா அவர்கள் கூறினார்கள், சிசுக்கள் சதி என்று திருமணம், குழந்தை திருமணம் மூலமாக கணவன் இறந்த பிறகு சிசுக்களை, குழந்தைகளை அங்கு
தீயில் வாட்டினார்கள் என்று கூறுகிறார்கள். நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். இதற்கு மேல் உடை அளிக்க முடியாது. நிறைய தீண்டாமை கோளாறுகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், இதையெல்லாம் பார்த்த மெக்காலே அவர்கள் கூறுகிறார்கள், இது என்னது காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறதே இந்தியாவிலே. இங்கு கொஞ்சம் கூட அறிவியல் மனப்பான்மை இல்லாத ஒரு மக்களாக இருக்கிறார்களே. இங்கே அளிக்கப்படுகின்ற கல்வி என்பது ஒரு வகையான மதம் சார்ந்ததாக இருக்கிறது, அறிவியல் சார்ந்ததாக இல்லையே என்று 1835ஆம் ஆண்டு மிகச்சிறந்த ஒரு முதலாக இந்தியாவிற்கான ஒரு கல்விக் கொள்கை என்றால் இன்று வரை பாராட்டக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை மெக்காலே கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கையை மன்றோ அவர்களுக்கு பிறகு மெட்ராஸ் பிரசிடென்சியில் அதற்கு பிறகு வந்த கவர்னர்கள் யாரும் அதை சீண்டிக்கூட பார்க்கவில்லை. அனைத்தையும் கிடப்பில் போட்டார்கள். மேல் ஆதிக்க சாதிகளுடன் அந்த சமூகங்களுடன் கூட்டணி அமைத்து கொண்டு மீண்டும் பழைய பாதைக்கே சென்றார்கள். அத்தகைய நிலையில்தான் சுமார் 1827ஆம் ஆண்டிலிருந்து மன்றோவின் மறைவுக்கு பின்பு 1881 அப்பொழுதுதான் எஜுகேஷன் கமிஷன் போடுகிறார்கள் பிரிட்டிஷ் அரசு. இந்த காலம் சுமார் ஒரு 60 ஆண்டு காலம் இந்தியாவில் எந்த பகுதியிலும் அரசு மக்கள் சார்ந்த பொது கல்வி, மக்கள் கல்வி இருந்ததே கிடையாது. ஒரு பள்ளி கூட இந்த காலகட்டத்தில் அரசு பள்ளிகளாக ஆரம்பிக்கப்படவில்லை மன்றோவிற்கு பிறகு. இந்த காலங்களிலெல்லாம் கல்வி என்று ஒன்று இருந்தது என்றால் அதுவும் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்கள், பெண்கள், இவர்களுக்கு கல்வி என்று ஒன்று அளிக்கப்பட்டது இருந்தால் அது கிறிஸ்துவ மிஷனரிகளால் மட்டுமே அளிக்கப்பட்டது. அந்த நன்றியுணர்வை, அந்த வரலாற்றை மீண்டும் நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்றைய நிலையில் நாம் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற ஒரு பார்வையில் வருகிறதே. தனியார் மயம் மேலும் மேலும் சுயநிதி கல்வி கூடங்களாக மாறி வருகிறதே. கல்வித்தளத்தில் அரசியலும் சமூகமும் கல்வியை ஒரு விலைப்பொருளாக பார்க்கிறதே. இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் மிஷனரி என்று கூறினார்கள். மிஷனரி என்றால் என்ன? லட்சியவாதி. மிஷனரி லட்சியவாதி, லட்சியத்துடன் ஒரு நோக்கத்துடன் தன்னை அர்ப்பணித்து செயல்படுவதுதான் மிஷனரி ஒர்க். பாருங்கள், வேறு எந்த ஒரு சமயத்திலும் மிஷனரி என்ற வார்த்தையே கிடையாது. நீங்கள் எந்த சமயம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இங்கு மதத்தை பேசுவதற்காக வரவில்லை. ஆனாலும் இங்கு ஒரு சரியான ஒரு சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது, மிஷனரி. மிஷனரி என்றால் ஒரு லட்சியத்தை, ஒரு லட்சிய பாதையில், ஒரு நோக்கத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து செயல்படுவது. கல்வி என்று வரும்பொழுது அது மிஷனரி ஒர்க். அதை பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு நாம் கல்வியை இங்கே அளித்திருக்கின்றோம். ஆனால் இன்று அந்த கல்வி பறிபோய்விட்டதே, பறிபோய்விட்டது. நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதாவது இப்பொழுது நான் இங்கே நிறைய அங்கே ஒரு டிஸ்பிளே செய்திருந்தார்கள். நிறைய ஒரு அருங்காட்சியகம் போன்று தாங்கள் நம்முடைய பள்ளிக்காக, அந்த சீரமைப்பிற்காக என்னென்ன வேலைகளை செய்து வருகிறோம், எத்தகைய வகையில் அந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக, மேலும் சீர்படுத்துவதற்காக நாங்கள் என்னென்னவெல்லாம் செய்து வருகிறோம் என்று அவர்கள் காட்சிக்கு வைத்திருந்தார்கள். நான் பார்த்தேன். இது மிக சரியான ஒரு போக்கு. காரணம், கல்வி என்பது சமூக பண்பு, சோஷியல் ஃபங்க்ஷன். கல்வி என்பது சமூக பண்பு என்று வரும்பொழுது கல்வியாளரும் ஆசிரியரும் மாணவரும் கல்வி நடத்துகின்ற கல்வி நிலையங்களுடைய பொறுப்பு அது கிடையாது. இது அனைத்து சமூகத்தின் பொறுப்பு, சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து அங்கத்தினரின் பொறுப்பு. அப்பொழுதுதான் கல்வியானது காமன் குட், பொது நலன் என்ற ஒரு நிலையில் அது செயல்படும். எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் காமன் குட்.
அந்த பொது நலன் என்ற ஒரு கருத்தியலிலிருந்து, அந்த நோக்கத்திலிருந்து கல்வி விலகிவிட்டால் அது சுயநலமாக மாறிவிடுகிறது. இன்று கல்வி இந்தியாவில் சுயநலமாகவே செயல்படுகிறது. அதனால்தான் சுயநிதி கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் பள்ளிகளும் தனியார்கள் மூலமாக கல்வி இன்று விற்கப்படுகிறது. அங்கு விற்கப்படும் கல்வி சரியான கல்வியா, அல்லது நம்ம ஆசிரியர்கள் இங்கே எந்த ஒரு கட்டமைப்பு வசதிகளும் இல்லாத ஒரு நிலையில் நாம் அளிக்கின்ற கல்வி சரியான கல்வியா என்று ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், நானும் ஆய்வு செய்திருக்கிறேன். அந்த கல்விக் கொள்கையை வகுக்கும் பொழுது நிறைய கடந்த 30 ஆண்டுகளாக இதுதான் ஆய்வு. இருந்தாலும் கல்விக் கொள்கையை உருவாக்கும் பொழுது அதற்கான ஒரு பிரத்யேக ஆய்வுகளை நான் மேற்கொள்ளும் பொழுது தமிழக அரசு சார்பாக நிறைய உண்மைகள் பூதாகரமாக வெளிவருகிறது. அதில் ஒரு உண்மை என்னவென்றால், தனியார் கல்வி இருக்கிறது, மாட மாளிகைகள், கோபுரங்கள், சலவை கற்கள் போல் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வசதி வாய்ப்புகள், கட்டமைப்பு, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் கல்வி தரமானது என்று கூறுகிறார்களே, அது தரமானதா என்று நாம் ஆய்வு செய்கையிலே அப்படி இல்லை என்பதுதான் ஆய்வு. நான் உள்நாட்டு ஆய்வை கூறவில்லை, வெளிநாடுகளிலிருந்து வந்து நியாயமான முறையில் ஆய்வு செய்த ஆய்வு குறிப்புகளை வைத்து பேசுகிறேன். இங்கு அரசு கல்லூரிக்கும் அரசு உதவி பெறும் அதாவது பள்ளிகளுக்கும் அவர்கள் கொடுக்கின்ற கல்விக்கும் தனியார்கள் சுயநிதி தனியார்கள் நடத்துகின்ற கல்விக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், முறையான கல்வி இங்குதான் அளிக்கப்படுகிறது. ஆனால் மாணவருடைய திறனுடைய வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடில் இருவரும் நாம் பெரிய ஒரு வித்தியாசத்தை காண முடியவில்லை என்பதால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த செய்தி பெற்றோர்களுக்கு செல்ல வேண்டும், சமூகத்திற்கு செல்ல வேண்டும். நாம் கொண்டு செல்வதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மாட மாளிகையில் இருக்கின்ற கல்வி தரமானதாக இருக்கும் என்று அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கொண்டு சேர்க்கிறார்கள். ஆனால் இங்கு நம் பள்ளிகளை பார்க்கும் பொழுது, இங்கு வகுப்பறை அந்த வசதிகளை பார்க்கும் பொழுது இங்கு அப்படிப்பட்ட தரம் இல்லையோ என்று அவர்கள் நினைக்கிறார்களே. ஆனால் கல்வி பண்பாடு, கல்வி பண்பு என்பது இங்கு சரியாக இருக்கிறது, இங்கு தரமான ஆசிரியர்கள் மூலமாக வழங்கப்படுகிறது என்ற உண்மை கூட பொதுமக்களுக்கு தெரியவில்லையே. இதை தெரிவிக்க வேண்டியது யார்? அரசு தானே. அரசு தெரிவித்திருக்க வேண்டும். அரசும் தெரிவிப்பதில்லை, சமூகத்திற்கும் அக்கறை இல்லை. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதுதான் கல்வி என்று அவர்கள் தனியார் மயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஐயா அவர்கள் கூறினார்கள், அரசு நிறைய உதவி செய்கிறது என்று. அது நான் ஒரு குறிப்பிட்ட அரசை நான் பேச விரும்பவில்லை. அது ஒன்றிய அரசாக இருந்தாலும், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளாக இருந்தாலும் ஒன்றை சரியாக செய்து வருகிறார்கள். அது என்னவென்றால், இங்கே அரசு பள்ளிகள் என்று ஒன்று, அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று ஒன்று இருக்கிறது, தனியார் பள்ளிகள் என்று இருக்கிறது. இதில் அரசு கொண்டு வரும் திட்டங்கள், அது கணினி அளிப்பதாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த கல்விக்கான உள்ளீடுகள், அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம், உணவு, காலை உணவு அளிப்பது, இப்படி எதுவாக இருந்தாலும் 7.5% மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு எல்லாம் அரசு பள்ளிக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கிடையாது. இந்த அரசு பள்ளிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் இடையில் என்ன வேறுபாடு என்றால், இங்குதான் அரசு உதவி பெறும் பள்ளியில்தான் ஒரு கவனத்துடன் கல்வி அளிக்கப்படுகிறது. காரணம், அங்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அங்கு பேராயர் போன்றவர்கள், இங்கு நிர்வாகிகள் நிறைய இருக்கிறார்கள். தினமும் அவர்களுடன் சேர்ந்து மேலும் மேலும் அதை சீர்படுத்த முயல்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் நாம் பார்த்தோம் என்றால், அங்கு தரிகட்ட நிலையில், அங்கு ஒரு இதை ஒப்பிடுகையில் அங்கு சரியான கல்வி இல்லை என்ற ஒரு உண்மைதான் ஆய்வுகளில் இருந்து வெளிப்படுகிறது. இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சுமார் 8000 சொச்சம் பள்ளிகள் தான் இங்கே அரசு உதவி பெறும் பள்ளிகள் தமிழகத்திலே. அரசு பள்ளிகள் சுமார் 37,000 பள்ளிகள் இருக்கிறது.
ஆனால் இந்த 2 பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் இங்கு 55 லட்சம் மாணவர்கள் 37,000 சொச்சம் பள்ளிகளில் படிக்கிறார்கள். ஆனால் இங்கே 8,000 சொச்சம் பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சுமார் 30 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள். ஏன் மாணவர்கள் அதிகமாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வருகிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள் ஒரு காலகட்டத்தில் அங்கு மாணவர் சேர்க்கை இல்லை என்று கூறி மூடிவிடலாம் என்ற ஒரு போக்குதான் இந்திய அளவில் இருக்கிறது. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று கூறுகிறோம். உலக வர்த்தக சபை 2005ஆம் ஆண்டில் இந்திய அரசு இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் காட்ஸ் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையொப்பமிட்டிருக்கிறது. என்ன இட்டிருக்கிறது, என்ன அதில் நிறைய கட்டளைகள் இருக்கிறது. அதில் 1, 2 மட்டும் நான் கூறுகிறேன். அதில் இந்திய அரசு கல்வியை வியாபாரம், வர்த்தகம், ட்ரேட், TRADE, கல்வி என்பது ஒரு கமாடிட்டி, ஒரு விளைபொருள், அது ஒரு வர்த்தகம் என்றுதான் காட்ஸ் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று இந்திய அரசு அதில் கையொப்பமிட்டது 2005ஆம் ஆண்டில். ஆனால் 2005ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலே எண்ண துணிகவில்லை. இதை முற்றிலுமாக நாம் விளைபொருளாக, வியாபார பொருளாக இதை நாம் சட்டம் இயற்றி இந்தியாவில் அதை விளைபொருளாக விற்றுவிடலாம் என்று கூறும் அளவிற்கு அவர்கள் திட்டங்கள் போடவில்லை. அந்த துணிச்சல் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இன்று இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு அது இருக்கிறது. அன்று இட்ட கையொப்பம் உலகளவில் அனைத்து நாடுகளும் கேட்கிறது. நீ கையொப்பமிட்டிருக்கிறாய், ஆனால் நீ அதை நீ செயல்படுத்த மறுக்கிறாய். அப்படி என்றால் அடுத்த கட்டளை என்னவென்றால், அரசு சிறுக சிறுக கல்விக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நிதியை அரசு அளிப்பதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். கல்விக்கான கட்டணத்தை அந்த கல்வி நிலையங்களே நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் காட்ஸ் ஒப்பந்தம். இன்று அதுதானே நடந்து வருகிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஆசிரியர் நியமிக்கப்படுவது இல்லை. பெரும்பாலான பள்ளிகளை நான் கூறுகிறேன், நம்முடைய பள்ளிகளுக்கு மட்டுமல்ல. ஆசிரியர் பணியிடம் காலியாகிவிட்டால் அங்கு நிரப்பப்படுவதில்லை. நிரப்பப்பட்ட ஆசிரியருக்கு ஊதியம் வழங்குவதில்லை. அங்கு பள்ளி கட்டமைப்பு வசதிக்கு எந்த ஒரு நிதி ஆதாரத்தையும் அரசு ஒதுக்குவதில்லை. இது ஒன்றும் இல்லாத பொழுது ஆசிரியர் இல்லை, கட்டமைப்பு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் எப்படி அனுப்புவார்கள்? பேராயர் அவர்களே கூறுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வசதியில் இருக்கும்போது என் பிள்ளையே இங்கே எப்பொழுது படிப்பான்? நான் அதை விரும்ப மாட்டேனே. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கட்டமைப்பு வசதியை நாம் உருவாக்கினால்தானே மாணவர்கள் வருவார்கள். எங்கிருந்து பணம் இருக்கிறது? இது மக்களால் நடத்தப்படுகின்ற பள்ளி. இங்கு வியாபாரம் கிடையாது. அப்படி எனும் பொழுது இதற்கு உண்டான நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும்? அதைத்தான் காமராஜர் வழியிலே ஐயா முல்லர் அவர்கள் இன்று சீரமைப்பு பணியிலே இறங்கி இருக்கிறார்கள். இது வீடு வீடாக சென்று மக்களை சென்று பிச்சை எடுப்பதாக நாம் கருதக்கூடாது. சமூகத்திற்கு இதில் கடமை இருக்கிறது. கல்வி என்பது சமூக பண்பு என்றால் அந்த பண்பில் சமூகத்திற்கு கடமை இருக்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சி அதுதான் பொருளாதார வளர்ச்சி, அதுதான் நாகரீக வளர்ச்சி, அதுதான் தொழில்நுட்ப வளர்ச்சி, அதுதான் அறிவியல் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில் பங்கு பெறப் போகின்றவர், பலன் பெறப் போகின்றவர்கள் ஒட்டுமொத்த சமூகம். இங்கு நாம் பள்ளி வைத்திருக்கின்றோம், நமக்கு மட்டும்தான் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று சமூகம் கருதலாகாது, ஆட்சியாளர்கள் கருதலாகாது. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் உருவாக்கவில்லை என்றால் இந்த நாடு பாழாய் போய்விடும். காட்டு மிராண்டிகள் கொண்ட சமூகமாக நாம் மாறிவிடுவோம்.
அப்படித்தான் அந்த பாதையில் தான் இந்திய சமூகம் சென்று கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். ஐயா முல்லர் அவர்கள் கூறும் பொழுது, இங்கு தொழில்நுட்பம் அறிவியல் மட்டும் இங்கு பயிற்றுவிக்கப்படுவதில்லை, இங்கு மனிதத்தை பயிற்றுவிக்கின்றோம். அதுதான் உண்மை. மனிதமும் தொழில்நுட்பம் அறிவும் அறிவியலும் ஒரு சேர கற்கவில்லை என்றால் அந்த அறிவு பலனற்ற அறிவு. அப்படிப்பட்ட கல்விதான் சென்று கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு புள்ளி விவரம். சீனா இன்று உலகத்திற்கான பொருளை உற்பத்தியை சீனா மட்டுமே செய்து வருகிறது. அதாவது 60-70% அந்த ட்ரேடு வர்த்தகம் சீனாவால் நடத்தப்படுகிறது. சீனாவினுடைய உற்பத்தி 31%. உலக உற்பத்தியில் சீனாவினுடைய உற்பத்தி, அவர்கள் தயார் செய்யும் பொருட்கள், அது 31%. உலகத்தில் எந்த நாடும் சீனாவிற்கு இன்று மேட்ச் கிடையாது, ஒப்பிட முடியாது. அப்ப சீனாவில் ஏன் இது நடக்கிறது என்றால் கல்வியினால் நடக்கிறது. கல்விக்கு சீனா ஒதுக்குகின்ற ஆண்டுக்கு ஒதுக்குகின்ற பணம் சுமார் $800 பில்லியன். அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் சுமார் 140 கோடி மக்கள். அந்த 140 கோடி மக்களுக்கு 800 பில்லியன், ஆல்மோஸ்ட் $1 ட்ரில்லியன். அப்படி என்றால் இந்திய மதிப்பிலே சுமார் 85 லட்சம் கோடிகள். சுமார் 80 லட்சம் கோடிகள். இந்திய அரசு இப்பொழுது பட்ஜெட் போட்டு இருக்கிறது. இந்திய அரசு கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறது 1.25 லட்சம் கோடிகள். இந்தியாவிற்கு இங்கும் 141 கோடி மக்கள், அங்கும் 141 கோடி மக்கள். இங்கே 1.25 லட்சம் கோடி ஒதுக்கப்படுகிறது இந்தியாவிலே, அங்கு 80 லட்சம் கோடி ஒதுக்கப்படுகிறது சீனாவிலே. இது போன்ற ஒரு பள்ளி இங்கு இருக்கின்றது என்றால், இப்படிப்பட்ட நிர்வாகிகள் இங்கே இருக்கின்றார்கள் என்றால், சீனா என்ன வேணும் கேள், உனக்கு எது வேண்டுமானாலும் கிடைக்கும். இல்லை, எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக நான் என் மாணவனுக்கு பாடம் நடத்த விரும்புகிறேன், அதற்கு ஒரு 5 கோடி ரூபாய் வேண்டும் என்றால் இம்மீடியட், உடன். அங்கு தனியார் பள்ளி அரசு பள்ளி என்று பாகுபாடு கிடையாது, உதவி பெறும் பள்ளி உதவி பெறாத பள்ளி என்று பாகுபாடு கிடையாது. ஆனாலும் அங்கே இருக்கின்ற பெரும்பான்மை பள்ளிகள் பப்ளிக் எஜுகேஷன், மக்கள் பள்ளிகள், மக்கள் கல்வி. ஆக அங்கு என்ன நடந்து ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சீனா என்பது அங்கு கல்வியிலே ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே தமிழக அரசை எடுத்துக்கொள்வோம். தமிழக அரசு இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கிய பணம் சுமார் 55,000 கோடி கல்விக்காக. இங்கே இருக்கின்றது 8.5 கோடி மக்கள். ஆனால் ஒதுக்கிய பணம் சுமார் 55,000 கோடி. இது பத்துமா? இந்த பணத்தை வைத்துக்கொண்டு 37,000 சொச்சம் பள்ளிகள், இவர்களுடைய அரசு உதவி பெறும் பள்ளி 8,000 சொச்சம் பள்ளிகள், 2,000 சொச்சம் கல்லூரிகள், இன்னும் ஒரு 50 பல்கலைக்கழகங்கள், இவைகளை எல்லாம் நிர்வாகம் செய்துவிட முடியுமா? இவைகளை சீர்தூக்கிவிட முடியுமா? முடியாது. ஆனால் தமிழ்நாடு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் 1.5% தான் ஜிடிபியில், உள்நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தியில் 1.5% ஒதுக்குகிறது. இந்திய அரசு 0.6% ஒதுக்குகிறது. அமெரிக்கா 3.5% ஒதுக்குகிறது. சீனா 2.5% ஒதுக்குகிறது. நினைத்து பாருங்கள், 3% தமிழக அரசு கல்விக்காக ஜிடிபியில், அந்த உள்நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தியிலே 3% ஒதுக்குகிறது என்றால் கல்விக்கு கிடைக்கக்கூடிய பணம் 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டிற்கு இன்று இருக்கின்றது என்றால், தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பிலிருந்து PhD வரையில் அனைவருக்கும் இலவசமான கட்டணமில்லா கல்வியை அளிக்க முடியும். இங்கு இருக்கின்ற பள்ளிகள் எல்லாம் இது போன்று இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. என்ன தொழில்நுட்பம் வேண்டும், என்ன ஒரு லேபரட்டரி, அந்த ஆய்வுகள் செய்யக்கூடிய பள்ளிகளிலே அந்த வசதிகள், இன்னும் கட்டமைப்பு வசதிகள், பள்ளி கல்விக்கான உள்ளீட்டு வசதிகள் அனைத்தையும் செய்துவிட முடியுமே.
மனசில்லை. எந்த ஆட்சியாளர்களுக்கும் மத்திய மாநில அனைவர்களுக்கும் இதில் ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையாகத்தான் நான் கருதுகிறேன். இதுதான் சூழ்நிலை. ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலே ஒன்றை இந்த சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டாக வேண்டும். இங்கே இருக்கின்ற பள்ளிகள் மேலும் மேலும் பன்மடங்காக வளர வேண்டுமே ஒழிய ஒரு பள்ளியை கூட மாணவர் சேர்க்கை இல்லை என்று நாம் மூடிவிடக்கூடாது. அது ஒரு மாணவன் படித்தாலும் சரி. அத்தகைய ஒரு லட்சியத்துடன் ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்டாக வேண்டும். ஆனால் மாணவர் இல்லாமல் பள்ளி எப்படி நடக்கும் என்பதற்கு நான் இப்பொழுது வருகிறேன். இங்கே இன்று ஒரு 6 மாணவர்கள் 8 மாணவர்கள் உள்ள பள்ளிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆசிரியர்கள் 2 பேர். மாநில அரசு என்ன கூறுகிறது? உன்னிடம் மாணவர் சேர்க்கை இல்லை, நீ 2 ஆசிரியர், உனக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியாது, நீ நின்று விடு, இதுக்கு மேல் நான் அதற்கு மேல் நிரப்ப முடியாது ஆசிரியர் பணி என்று கூறிவிட்டு ஒரு காலத்தில் இது மூடுவிடா நடந்துவிடும். இப்படித்தான் இந்த கல்லூரிகளாகட்டும் அல்லது பள்ளிகளாகட்டும் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்பட்டு வருகிறது. ஒரு ஆண்டும் அரசு பள்ளிகள், பல பள்ளிகள் 30-40 பள்ளிகள் ஓராண்டிலேயே மூடப்பட்டு வருகிறது. இதுவெல்லாம் கடைசியில் தனியார் பள்ளிகளாகவும் சுயநிதி பள்ளிகளாகவும் உருவாகப் போகின்றது. இப்பொழுது 30% மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறார்கள். பள்ளியிலே 70% மாணவர்கள் தனியார் கல்லூரிகளிலே உயர்கல்வி படிக்கிறார்கள். உயர்கல்வியிலே ஏற்கனவே 30% மாணவர்கள் தான் அரசு கல்லூரியில் படிக்கிறார். 70% மாணவர்கள் தனியாரில் தான் இருக்கிறார்கள். பணம் கொட்டி அழ வேண்டும். நம் உயிரை விற்றுத்தான் பிள்ளைகளுக்கு கல்வி அளிக்க முடியும். உயர்கல்வியில் பள்ளி கல்வியிலே இப்பொழுது 30%, சுமார் 30% தனியார் வசம், 70% நம் வசம். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் சேர்த்து இந்த 30% இன்னும் 10 ஆண்டுகளில் 70% மாறப்போகிறது என்று ஆய்வு குறிப்புகள் கூறுகிறது, தரவுகள் கூறுகிறது. எத்தகைய நிலையில் இது இட்டுச் செல்லும் நம்மை, நம் சமூகத்திற்கு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட பெரும்பான்மை பெண்கள், இவர்களுக்கான கல்வி என்பது கேள்விக்குறி இனி எதிர்காலத்தில். இத்தகைய சூழலில்தான் எவ்வாறு இத்தகைய கல்விக்கூடங்களை நாம் கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. நாம் சென்று நாங்கள் நல்லா சொல்லித்தரோம், எங்கள் பள்ளியில் நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் மேலும் மேலும் உழைக்க தயாராகிறோம், வாருங்கள் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள் என்றால் யாரும் வரப்போவது கிடையாது. ஏனென்றால் அது ஒரு நோஷன் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டி திங்ஸ் தட் வே ஆல்வேஸ். அது என்ன நினைக்கும் என்றால், அது பச்சை கண்டால் பாய்ந்து விடும். சாயிர மரம் அப்படியே சாயுன்னு ஒரு மட்டமாக அப்படியே ஆட்டு மந்தைகள் போன்றுதான் சமூகம் அப்படித்தான் இருக்கு. இதில் எதிர்நீச்சல் போட்டாக வேண்டும். ஐயா அவர்கள் கூறினார்கள், பாழாய் போனதை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு வலுவான அடித்தளம் இருக்கிறது, அந்த அஸ்திவாரத்தில் நாம் கிளப்ப முடியும் என்று கூறினார்களே, அது முடியும். எப்பொழுது முடியும் என்றால், கல்வியின் அந்த தாத்பரியத்தை, கல்வியின் நோக்கத்தை இன்று பல பள்ளிகள் நம்முடைய பள்ளி திட்டங்கள் செய்வதில்லை என்பதுதான் உண்மை. அந்த கல்வி திட்டத்தினை, முறையான கல்வி திட்டத்தினை இந்த 21ஆம் நூற்றாண்டு நம் மாணவர்களிடம், நம் இளைஞர்களிடம், நம் குழந்தைகளிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய திறனும் அறிவும் பெறக்கூடிய, அளிக்கக்கூடிய ஒரு கல்வி. அந்த கல்வியை அளிக்கக்கூடியது இந்த திருநெல்வேலி டயாசிஸ் என்று ஏன் ஒன்றை நாம் ஏற்படுத்தக்கூடாது? லெட் த ஹோல் இந்தியா கம்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் அஸ். அவர்கள் வரட்டும், நம்மிடம் வந்து நம்மிடம் கற்றுக்கொள்ளட்டும். இப்படித்தானட 21ஆம் நூற்றாண்டு கல்வி இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அதற்கான வாய்ப்பு அரசிடம் கூட தீர்வுகள் இல்லை என்பதுதான். அரசிடம் கூட, ஒன்றிய அரசு, மாநில அரசிடம் கூட அதற்கான தீர்வுகள் இல்லை என்பதனால் நான் கூறுகிறேன். 21ஆம் நூற்றாண்டு கல்வி, 21ஆம் நூற்றாண்டு கல்வி என்பது மார்க் எவ்வளவு வாங்குவது, 10ஆம் வகுப்பில், 12ஆம் வகுப்பில், நீட்டில், ஜேஇஇ, கியூட், நீட், நெட், ஸ்லிட், செட், நெக்ஸ்ட், இது போன்று ஒரு இந்த எக்ஸாமினேஷன் ரெஜிம், ஒரு எக்ஸாமினேஷன் எம்பையர்,
எப்படி என்று ஒரு அறிவுகட்டத்தனமான ஒரு கல்வி திட்டத்தினை அரசுகள் மாறி மாறி ஊக்குவித்து வருகிறதே, இதற்கு எதிர்நீச்சல் போட முடியும் நம்மால். இதே கல்வி திட்டத்தில் மாநில அரசு, ஒன்றிய அரசினுடைய இதே கல்வி திட்டத்தில் நாம் நம்மை மீள் உருவாக்கம் செய்து கொள்ள முடியும். அது 21ஆம் நூற்றாண்டு கல்வி. அந்த கல்விக்கான திறனும் அறிவும் நாம் தான் கொடுக்க முடியும் என்று ஏன் மாற்றி அமைக்கக்கூடாது? நான் மீண்டும் கூறுகிறேன், சைனாவிலே 21ஆம் நூற்றாண்டை கல்வியை சைனா உறுதிப்படுத்தி விட்டது அமெரிக்காவை விட. அதனால் அமெரிக்கா பின்தள்ளி விட்டது. அமெரிக்காவால் உற்பத்தி செய்ய முடியவில்லை. காரணம், அங்கு தொழில்நுட்பம் இல்லை. தொழில்நுட்பம் இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லாததற்கு காரணம் அங்கு புத்தாக்கம் இல்லை. புத்தாக்கம் இல்லை என்றால் அங்கு மாணவனால் சிந்திக்க முடியவில்லை. ஸோ திங்கிங் ஸ்கில், தட் இஸ் த சொல்யூஷன் இன் 21st century. திங்கிங், ஹவு டு திங்க், ஹவு டு திங்க். ஒரு டர்னரு, ஒரு வெல்டரு, ஒரு ஃபிட்டரு, இதுவெல்லாம் இந்த விஸ்வகர்மா, இந்த கல்வியெல்லாம் காலம் அரையேறிவிட்டது. இந்த விஸ்வகர்மா கல்வியெல்லாம் சொல்லி இந்த பாதிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் குலத்தொழிலிலே ஈடுபடுத்துவது, இதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. 2020 தேசிய கல்விக் கொள்கையினுடைய முழுமையான நோக்கம். இங்கே இருக்கின்ற 85% மக்கள், அந்த மாணவர்கள், இளைஞர்கள், இவர்கள் குலத்தொழில்களை செய்ய வேண்டும். நான் சொல்லவில்லை, உலக வங்கியின் ஆய்வு கூறுகிறது. இந்தியாவில் இருக்கின்ற 3% இளைஞர்கள் இந்தியாவிலே இந்த நூற்றாண்டிலே இனிவரும் காலகட்டங்களிலே குலத்தொழிலை செய்வதற்குத்தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று உலக ஆய்வுகள் கூறுகிறது. ஏதாவது பதில் இருக்கிறதா? மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் இருக்கிறதா? அவர்களுக்கு வேற சிந்தனைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் நமக்கு இங்கே பலி இருக்கிறது, இங்கே வயிற்றிலே எரிகிறது. The fire in the belly. இன்றே நாம் புறப்பட்டு விடுவோம். இதுதான் தீர்வு என்று நாம் இறுதி செய்வோம். அதுதான் திங்கிங் ஸ்கில். மாணவனை எப்படி சிந்திக்க வைப்பது? ஒரு அறிவியல், கணிதம், சமூக அறிவியல், இதில் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் லேர்னிங், அந்த கண்டென்ட் வாயிலாக அவனுக்கு நீங்கள் பாடம் புகட்டுகிறீர்கள், அவன் பயில்கிறான். அந்த பெடகாஜி, அந்த பயிற்சிய முறைகளிலே சிந்திக்கக்கூடியது, அவன் உள்வாங்கும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்கிறது, அந்த உள்ளடக்கம் இருக்கிறது. அந்த உள்ளடக்கத்தின் வாயிலாக எப்படி சிந்திக்க வைப்பது, இதுதான் சீனா செய்தது. சிறிய விஷயம். இந்தியாவிலும் செய்யலாம். மனது இருக்க வேண்டும், புரிதல் இருக்க வேண்டும். அதற்கு ஆசிரியர்களாகிய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது 8 மணி நேரம் வேலை கிடையாது. நீங்கள் வந்து மேடையில் நின்று ஒரு பாடம் கொடுப்பது, மாணவன் அதை படித்துவிட்டு அடுத்த நாள் பரீட்சைக்கு தயாராகுவது, இதுவெல்லாம் இல்லை அம்மா, இதையெல்லாம் இல்லை. இது கல்வி கிடையாது. தோஸ் டேஸ் ஆர் கான். 80% மார்க் வாங்கினவன் அறிவாளி, 40% வாங்கினவன் முட்டாள் அப்படின்ற அந்த காலம் இப்பொழுது இல்லை, இனிமேலும் இல்லை, இப்பொழுதே இல்லை. அப்படி என்றால் அவனை தயார்படுத்துவது 21ஆம் நூற்றாண்டு மனித உற்பத்தி, 21ஆம் நூற்றாண்டு மனித உறவு, மனித மாண்பு, மனித பண்பு, இவை அனைத்தையும் சேர்த்து உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி தேவை. அந்த கல்வி தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிரானது. எப்படி கூறுகிறான் என்றால், இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள், உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் இந்த கேள்வியை இன்று மனதில் வைத்துக்கொண்டு இரவில் பார்த்து விடுங்கள். நெட்டில் போய் பாருங்கள். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது தேசிய கலைத்திட்டம், பள்ளி கல்விக்கான தேசிய கலைத்திட்டம். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு சில ஆசிரியர்களிடம் கேட்டு பார்த்தேன், இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது. அப்படி என்றால் என்ன என்றே எங்களுக்கு தெரியவில்லை என்று விட்டார். இது தெரியாமல் ஒருவர் இங்கு, அதுவும் இங்கே திருநெல்வேலி டயாசிஸ், it is the hub of education, modern education, 300 years back. ஆக்ஸ்போர்ட், சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லக்கூடிய இடம். நீங்கள் எப்படி இங்கே எனக்கு இந்த பதிலை கூற முடியும்? ஆசிரியரிடம் கேட்கின்றேன். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், நீங்கள் தான் முதல்ல தெரிஞ்சிருந்திருக்கணும். இந்தியாவில் வேறு எந்த பகுதியில் யாருக்கும் தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? நிஷ்கம கர்மா, அந்த திட்டத்தின் படிதான் மாணவனுக்கு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது.
நிஷ்கம கர்மா என்றால் என்ன? படித்து பாருங்கள். நிஷ்கம கர்மா என்பது கர்ம வினை பயனால் நீ இப்படி இருக்கிறாய், அந்த வினைப்படி உனக்கு அளிக்கப்பட்டதை நீ செய்ய வேண்டும். You must be very much humble to follow the principles of நிஷ்கம கர்மா. இது ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு கொடுக்க போகிறார்கள். தர்ஷன சாஸ்திரா. தர்ஷன சாஸ்திரா means it's a pedagogy, teaching learning methods. pedagogy. தர்ஷனம் என்றால் தர்ஷன், பெர்செப்ஷன், அறிவை உள்வாங்குவது. இப்படித்தானடா உள்வாங்க வேண்டும் என்று அவன் கூறுகிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தைத்திரிய உபனிஷதங்களில் கூறப்பட்டது. இப்படித்தானே கூறுகிறார்கள். தைத்திரிய உபனிஷதம், நிஷ்கம கர்மா, பஞ்சகோஷா, 3 வயதிலிருந்து 8 வயது வரை ஒரு பிள்ளையை, குழந்தையை பஞ்சகோஷத்தின் திட்டத்தின் மூலமாகத்தான் உருவாக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. நீங்கள் செய்ய போகிறீர்களா? செய்வீர்களா? செய்வீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் குற்றவாளி. இது கல்விக்கு எதிராக. பேஜட், வைகாட்ஸ்கி எவ்வளவு மேதமை மிக்கவர்கள். சைல்ட் சைக்காலஜி, லேர்னிங் சைக்காலஜிலாம் அதுக்கு பிறகு இந்த கடந்த 100-200 ஆண்டுகளில் நிறைய பேசிவிட்டார்கள். இந்த மாடர்னிட்டி சைல்ட் சைக்காலஜி, லேர்னிங் சைக்காலஜியில் எவ்வளவு வளர்ந்து விட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து செல்கின்றார்கள். இது நம்முடைய திருநெல்வேலி டயசிஸ் என்ன நினைக்கிறது? இதை நாம் செய்வோம். ஏனென்றால் இதற்கான ரெகுலேஷன் வரும். 15 லட்சம் ஆசிரியர்களை இதற்கு பயிற்சி கொடுக்க இன்னும் 2 ஆண்டுகளில் இந்தியாவில் 15 லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து இதன் மூலமாகத்தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பயிற்சி அளிக்கப் போகிறார்கள். ஆசிரியர்களாக இருந்து செய்ய போகிறீர்கள். நான் ஏன் துணைவேந்தர் பதவியை விட்டுவிட்டு வெளியில் வந்தேன் என்றால், தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்த்து அன்று எந்த அரசு இந்த கொள்கையை கொண்டு வந்ததோ அதே மாநிலத்தில் கர்நாடகாவில் நான் துணைவேந்தராக இருந்த பொழுது அதை எதிர்த்து தடுத்து ஓராண்டு காலம் போராடி அதற்கு மேல் வெற்றி பெற முடியாமல் நான் விலகி வந்தேன். வேலையை தூக்கி எறிந்து விட்டு வந்தேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதெல்லாம் வரும். இத்திட்டத்தில் நாம் உருவாக்குகிறோம் என்றால் சாரா சக்கர் செய்த பெண் கல்வியை நாம் ஏற்படுத்த முடியாது. கால்டுவெல் அவருடைய மனைவியும் சேர்ந்து செய்த பெண் கல்வியை இங்கு முடியவே முடியாது. நமக்கு இந்த உலகத்தில் இனிவரும் காலத்தில் ஒரு திறனையும் ஒரு அறிவையும் கொடுத்து எப்படியாவது இந்த மாணவனை கரை சேர்த்து விட மாட்டோமா என்று பெற்றோர்களும் சமூகமும் நீங்களும் நானும் கதறிக்கொண்டிருக்கும் பொழுது, தீர்வுகளற்ற ஒரு நிலையில், பணமற்ற ஒரு நிலையில், வசதிகளற்ற நிலையில் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் கூட நாம் சந்தித்து விடலாம், நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் அதை கடந்து அவன் எடுத்து செல்லும் பாதை இருக்கிறதே, ஆபத்தானது. அதைத்தான் நான் கூறுகிறேன். கல்வி இன்று சந்தித்து கொண்டிருக்கின்ற விஷயம் மிகவும் 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 ஆபத்தானது. முசோலினி செய்தது, ஹிட்லர் செய்தது, அதே கல்வி திட்டம் இன்று இங்கு நடந்து வருகிறது. அதைத்தான் நான் மாநில அரசுடன் சேர்ந்து வாருங்கள் சேர்ந்து போராடுவோம் என்று நான் கூப்பிடுகிறேன். மாநில அரசுடன் கைகோர்க்க விரும்புகிறேன். என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்தியா முழுக்க பேசி வருகிறோம். ஆபத்துகள் நிறைய இருக்கிறது. we don't care. கால்டுவெல் அவர்களுடைய துணைவியார் அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார். மகாத்மா ஃபூலாவுடைய அவருடைய அம்மையார் மனைவியார் சாணியை எடுத்து வீதியில் அவருடைய மூஞ்சில் அடித்தார்கள், எச்சல் துப்பினார்கள். வழித்து கொண்டுதான் பெண் கல்விக்காக போராடினார்கள். மகாத்மா ஃபூலேவுடைய துணைவியார். இங்கு எம்மி அவர்கள், அம்மையார் அவர்கள் அதைத்தான் செய்திருப்பார்கள். எவ்வளவு அடக்குமுறை! அதைவிட ஒரு அடக்குமுறை இப்பொழுது இல்லையே. நாம் ஏன் தயங்குகிறோம்? அதனால் தீர்வுக்கு வந்து விடுகிறேன். இப்பொழுது தீர்வு என்பது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி இனி ஒரு பள்ளி கூட மூடக்கூடாது. இப்பொழுது இருக்கின்ற 37,000 பள்ளிகள் 60,000 பள்ளிகளாக அரசு பள்ளிகளாக போகட்டும். இப்பொழுது இருக்கின்ற 8,000 பள்ளிகள் அடுத்த 10 ஆண்டுகளில் 15,000 பள்ளிகளாக மாறட்டும். எது அரசு உதவி பெறும் பள்ளிகள்.
அதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த இரு தளங்களிலும் அரசு பள்ளிகளில் சென்று ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் கடினம். அது அரசின் கட்டுப்பாடில் இருக்கிறது. கல்வி தத்துவம் கட்டமைப்பு என்பது அரசை சார்ந்தது தான். அதை நாம் மாறவில்லை. அதை வயலேட் செய்து நாம் செய்ய வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் அரசு உதவி பெறும் கல்விக்கூடங்களிலே நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள முடியும். பள்ளி மறுசீரமைப்பு என்று கூறினீர்களே, அது இந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதுடன் நின்றுவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய தீர்வு. அத்துடன் நம் மாணவர்கள் இந்த நூற்றாண்டில் சிந்திக்கக்கூடியவனாக, தொழில்நுட்பத்தை உருவாக்கக்கூடியவனாக, அறிவு படைத்து அவன் ஜட்ஜ்மெண்ட், அதாவது 21ஆம் நூற்றாண்டினுடைய ஸ்கில்ஸ் என்னவென்றால், இங்கு ஃபிட்டரும் வெல்டரும் டர்னரும் முடிவெற்றவனும் அவனும் இவனும் இந்த விஸ்வகர்மா வேலையெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு 6 மாதம் 3 மாதம் போனால் கற்றுக்கிட்டு தொழில் பண்ணலாம். தட் இஸ் நாட் த பர்பஸ். இங்கு என்ன தீர்வு என்றால், இங்கு இவனை எப்படி சிந்திக்கக்கூடியவனாக மாற்றுவது. ஏனென்றால் 21ஆம் நூற்றாண்டு அனைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களும், தொழில் நிறுவனங்களும், உற்பத்தி நிறுவனங்களும், ட்ரேடு, வர்த்தகம், சேவை நிறுவனங்கள் அனைத்தும் நம்மிடம், நம் குழந்தைகளிடமிருந்து எதிர்பார்க்க போகின்ற ஒரு திறன், ஜட்ஜ்மெண்டல் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், சிக்கல்களை தீர்க்கக்கூடிய கல்வி, அந்த திறன், டிசிஷன் மேக்கிங், அதாவது தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு திறன், சிக்கல்களை தீர்க்கக்கூடியது, கிரியேட்டிவிட்டி, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உருவாக்கலை செய்யக்கூடிய ஒரு திறன். இது போன்ற திறன்கள் தான் வேண்டும். ஐன்ஸ்டீன் தேரி தெரிஞ்சிருக்கணும் தேவையே கிடையாது. நியூட்டன் தேர்வியை மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் 5 மார்க் வாங்கினால் அதனால் இவன் அறிவாளி என்பது கிடையாது. ஆக நீ அதில் தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. நீங்கள் இப்பொழுது கூட நான் கூறுகிறேன், நீங்கள் ஏதோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் போய் வேலைக்கு போங்க. இப்போ நான் சொல்கின்றேன், சென்னையில் உனக்கு டீம் ஒர்க்கிங் தெரியுமா? இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சேர்ந்து உழைக்கக்கூடியது இருக்கிறதா? அந்த திறன் இருக்கிறதா? உங்களிடம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறதா? சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஸ்கில் திறன் இருக்கிறதா? அந்த அறிவு இருக்கிறதா? இதைத்தான் இன்று 1 கோடி ரூபாய் வருட சம்பளம் கொடுத்து போகின்றான் ஐஐடி மாணவன். இந்த திறன் பெற்றால்தான் அவன் போக முடியும். ஐன்ஸ்டீன் தியரி தெரியுமா? இல்லை குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா தெரியும்? அதெல்லாம் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு தெரியுமா? அதற்கானது இல்லை. ஆக இந்த திறனை கொடுப்பது தான் சீனா. அதை கொடுத்ததனால்தான் தொழில்நுட்பம் இன்று பன்மடங்கு அங்கு வெளிவருகிறது. சிக்கல்களை அவர்கள் தீர்க்கிறார்கள். அவர்களுடைய சிக்கல்கள் மட்டுமல்ல, உலக சிக்கல்களை தீர்த்து உலகத்திற்கான பொருளை உருவாக்கி, அந்த புத்தாக்கம், கிரியேட்டிவிட்டி, டெசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்டல் ஸ்கில்ஸ், இவை அனைத்தையும் பயன்படுத்தி அவர்கள் உருவாக்கி வருகிறார்களே, அதனால் அவர்கள் பிள்ளைகள் உலக அளவில் கொடிகட்டி பறக்கிறார்கள். அது அமெரிக்காவில் இல்லை, இந்தியாவில் இல்லை. அதனால் இந்த 2 தேசங்களும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகின்றோம் என்று. வேலை கிடையாது, வாய்ப்பு இருக்க போவதில்லை, தொழில் செய்ய போவதில்லை. பிறகு என்ன படித்துவிட்டு நாக்கு விழிக்கவா போகின்றோம்? அதற்காகவா மாணவர்களை தயார்படுத்த போகின்றோம்? இல்லை, இல்லையா? அதற்கான ஒரு பாதை அரசுகளிடம் இருக்கிறதா? இல்லை. So it's between you and me. Let us just fix it. We fix it. We are empowered within the system I'm talking about. இப்பொழுது இருக்கின்ற கல்வி கட்டமைப்பில் நாம் செய்ய முடியும் என்று தான் நான் கூறுகிறேன். அதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி என்றால் இங்கு ஒரு டீம் ஒர்க், ஒரு அசோசியேட்டட் லிவிங், ஒருவனுக்கு ஒருவன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மையில் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். இவன் சாதியா இருப்பான், இவன் பறைய, இவர் வன்னியர், இவர் கவுண்டர், இவர் தேவர், சாதிகளாக கிடக்கின்றவன். டீம் ஒர்க் ஸ்கில் இவனுக்கு எப்படி வரும்? எப்படி வரும்? டீம் ஒர்க் ஸ்கில்லிங், அந்த திறன் ஒரு கூட்டு முறையில் பயணிக்கக்கூடிய, சேவை செய்யக்கூடிய திறனை பெற்றவனுக்கு தான் வேலை. நான் கூறவில்லை, எம்என்சி கம்பெனிஸ்லாம் அதான் கூப்பிடுறாங்க, மல்டிநேஷனல் கம்பெனிஸ். அந்த திறன் இவனுக்கு எப்படி வரும்? இவனுக்கு அவனை பார்த்தா எரியுது. இவன் ஒரு கீழே கிடந்தானே, பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே தீட்டுன்னு இருந்த நாய், இவனை எப்படி இவனோட சேர்ந்து நான் ஒன்றா வேலை செய்ய முடியும்? ஏன் இவ்வளவு கேவலமாக நான் பேசுகிறேன் என்றால், இவன் இதை உலகத்திற்கு ஏற்றுமதி செய்து விட்டான். அமெரிக்காவில் வாஷிங்டன் மாநிலத்தில் அங்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. என்ன சட்டம் தெரியுமா?
உங்களுடைய சாதிய ஏற்றத்தாழ்வுகள் டிஸ்கிரிமினேஷனை உங்கள் நாட்டில் வச்சுங்க. எங்கள் நாட்டில் சாதிய டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எங்கள் நாட்டில் சட்டப்படி குற்றம், நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்திய அரசு சட்டம் போடவில்லை, அமெரிக்க அரசு போடுகிறது. இங்கிருந்து அங்கே கொண்டு போயிட்டான். ஏனென்றால் அங்கே பார்த்தால் தீட்டுன்னு சொன்னவனை இவன் அங்கே அமெரிக்காவுக்கு எப்படி வந்தான், இவன் எப்படி இங்கே வந்தான், அங்கேயே இவன் வந்து அறகுறையாக தானே நின்றுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அவன் அமெரிக்காவில் வந்து நமக்கு சரிசமமாக உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் தூக்கி போட்டு வேலை பார்க்குறான்னா இவனை இங்கே நசுக்கணும் அப்படின்னு அவன் செய்கிறான். யார்? இங்கேருந்து போனவன். இவனுக்கு எப்படிங்க டீம் ஸ்கில் வரும்? ஒரு குழு திறன். ஏன் குழு திறன் வேண்டும் என்று உலக நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் கூறுகிறது என்றால், ஏன் கூறுகிறது என்றால், இந்த குழுத்தன்மை இவனுக்கு இல்லை என்றால் இவன் அறிவை செயல்படுத்த முடியாது, அறிவை உள்வாங்க முடியாது, இவன் சிக்கல்களை தீர்க்க முடியாது. இதுதான் உண்மை. ஐ எம் டாக்கிங் அபவுட் எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜி என்றால் அறிவின் தோற்றம், அறிவின் உருவாக்கம். அறிவை உட்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு ஒரு கூட்டு மனப்பான்மை வேண்டும். அப்படி என்றால் அசோசியேட்டட் லிவிங், சேர்ந்து வாழக்கூடிய ஒரு திறன் உனக்கு இருக்க வேண்டும். நீ சாதிகளாக பிறந்து கிடக்கும் பொழுது நீ எப்படி சேர்ந்து வாழும் தன்மை உன் மனதில் இருக்கும்? எப்படி? முடியாது. டெமோக்ரஸி வருமா? கூடி வாழும் தன்மை இல்லாதவனிடம், ஒரு கூட்டுத்தன்மை ஸ்கில், அந்த திறன், அந்த ஆட்டிடியூட், பிஹேவியர் இல்லாதவனிடம் எவ்வாறு அவனிடம் இந்த அடிப்படை பண்புகளான அறிவீட்டல், அறிவை உருவாக்கக்கூடிய, அறியக்கூடிய, knowing is the 21st century skill. You must know, you must have the skill to know. உண்மையை அறியக்கூடிய திறனை பெற்றவனாக மாணவனை உருவாக்க வேண்டும். அதுதான் 21ஆம் நூற்றாண்டு என்றால் உனக்கு டெமோக்ரஸி இருக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக் பிஹேவியர், ஜனநாயகபூர்வமாக, சமத்துவமாக, நீயும் நானும் சமம் என்ற ஒரு நிலையில் இல்லாதவன் எப்படி அந்த சமத்துவமற்ற நிலையில் கூட்டு மனப்பான்மையுடன், கூட்டுத்தன்மையுடன் அறிவை எதிர்கொள்வான், சிக்கலை தீர்ப்பான்? இவனால் முடியாது. ஏனென்றால் இந்திய சமூகத்தில் the Indian society is totally undemocratic. இது சனநாயகமற்ற சமூகம். இந்த சமூகத்தில் சமத்துவம் கிடையாது, இந்த சமூகத்தில் கூடி வாழும் தன்மை கிடையாது, இயற்கையிலேயே கிடையாது. ஒரு பள்ளி மாணவன் கீழ்த்தட்டில், அதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்த மாணவன் அதிக மார்க் எடுத்து விட்டால் அவன் கையை வெட்டுகிறான். இப்படிப்பட்ட ஒரு பாழாய் போன ஒரு காட்டுமிராண்டிகளை கொண்ட ஒரு சமூகத்தில் கல்வி என்ன செய்ய வேண்டும்? 77 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் கல்வி என்ன செய்திருக்கிறது? என்ன செய்திருக்கிறது? அதற்கான திட்டங்கள், கல்விக் கொள்கைகள் இந்தியாவில் இயற்றப்பட்டதா? இல்லை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் காலத்திலிருந்து இப்பொழுது இருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைத்துமே இதற்கான தீர்வை கொடுக்கவில்லை. பாழாய் போய்விடும். என் பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நெஞ்சம் பதைக்கிறது. ஏனென்றால் உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உண்மையை உணர்ந்து கொண்டால் ஒரு உண்மையான ஆசிரியராக நீங்கள் இருப்பீர்கள். செய்ய முடியுமா என்றால் அதைத்தான் நான் கூறுகிறேன். சோஷியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம் என்ற ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே லேர்னிங் பெடகாஜி, கற்றல் பயிற்சிய முறை அமையும் என்றால் அறிவிட்டல், அறிதல், அறிவை அளித்தல், அனைத்திலும் மாணவன் சிறந்து விளங்குவான். 21ஆம் நூற்றாண்டு ஸ்கில்ஸ், ஜட்ஜ்மெண்டல் ஸ்கில், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், இதுதான் தேவை. இந்த திறனை மாணவன் நம் கல்வியின் மூலம் பெற்றுவிடுவான். அதற்கான தீர்வைத்தான் நான் கூறுகிறேன், சோஷியல் பெடகாஜி, சமூக பயிற்சி. ஏனென்றால் சமூக பயிற்சியத்திலே சமூக நற்பண்புகள், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஜனநாயகம், சகிப்புத்தன்மை. ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள், நான் அது எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நான் அதை கவனிக்க வேண்டும், நான் எதிர்க்கலாம், எனக்கு ஜனநாயக உரிமை உண்டு. ஆனால் அதை சகிப்புத்தன்மையுடன் ஒரு கருத்தியலை உள்வாங்கி என் கருத்தை கொடுக்க வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை இல்லாதவன் அறிதலில், அறிவீட்டலில், அறிவை பெறுவதில், அறிவை வழங்குவதில் அவன் தோற்று விடுவான். இதுதான் இந்தியன் சொசைட்டி. இட்ஸ் a born unequal society. இது ஏற்றத்தாழ்வுகளுடன் கொண்ட ஒரு சமூகம், பிறந்த ஒரு சமூகம். இந்த சமூகத்தால் இந்த சோஷியல் பெடகாஜி, இது போன்ற ஒரு பயிற்சிய முறைகளின் அடிப்படையில் மாணவர்களுக்கு கணிதத்தையும், சயின்ஸ்,
அந்த சோஷியல் சயின்ஸ் இவை அனைத்தையும் நாம் கொடுத்தோம் என்றால் அவன் அந்த அறிவை அதுவாகவே உள்வாங்கிக் கொள்வான். அவன் பெற்றிருக்கக்கூடிய திறன் என்பது அறிவை உருவாக்கக்கூடிய திறன், பிரச்சனைகளை சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறனுடனும் உருவாக்குவான். அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டினை, ஒரு கல்வி தத்துவத்தை, ஒரு பயிற்சி முறையை, கற்றல் முறையை நாம் ஏன் செய்யக்கூடாது? இதை நான் இந்த டிடிடி இந்த அமைப்பிற்கு நான் என்னுடைய கருத்தையும் முன்வைக்கின்றேன். அறிஞர்கள் பெருமக்கள் நிறைய நிரம்பிய ஒரு அரங்கம். நான் உங்கள் முன்பு இந்த கருத்தை முன்வைக்கின்றேன். நீங்கள் ஒத்துக்கொண்டால் நானும் வருகிறேன். நான் சேர்ந்து உழைக்க தயாராக இருக்கிறேன். இதற்கான தீர்வு நம்மிடம் இருக்கிறது, நம்மால் முடியும். அது ஒரு சில பள்ளிகளில் நாம் சாதித்தும் காட்டியிருக்கிறோம். இது உலகளாவிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட ஒரு சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாற்று தீர்வு, இப்படிப்பட்ட தீர்வு தான் சரியான தீர்வாக இருக்க முடியும். அத்தகைய பாதையில் நம்முடைய திருநெல்வேலி டயசிஸ் பள்ளிகள் 300 சொச்சம் பள்ளிகள் என்றால் இது ஒரு கவர்மெண்ட்டுங்க. திஸ் இஸ் அ கவர்மெண்ட். தே ஆர் ரன்னிங் அ பேரலல் எஜுகேஷன் ஷோ. இது ஒரு அரசு போன்று செயல்படுகிறது. இது ஒரு மாடல். எம்மி அம்மையார்கள் கண்ட ஒரு கனவை இன்று நாம் நனவாக்கி காட்டுவோம். வெறுமனே பள்ளிகள் அமைத்து மாணவர்களை கூட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கின்ற கல்வி அல்ல. 21ஆம் நூற்றாண்டு மாணவர்களை, மனிதர்களை தயார்படுத்துவோம். அதை நாம் செய்துவிட்டோம் என்றால் இங்கு வேறு எந்த பள்ளிக்கு நம் பெற்றோர்கள் செல்வார்கள்? கூறுங்கள். இது ஒன்றுதான் தீர்வு. நாம் செய்வோம். 5 ஆண்டுகளில் நிரூபிப்போம். நீட் வரட்டும், ஜேஇ வரட்டும், அனைத்திலும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்கள், இங்கு படிக்கின்ற மாணவர்கள் எதுவாக இருந்தாலும், நீட்டு, கியூட்டு, ஜேஇ, எந்த படிப்பாக இருந்தாலும் நம் மாணவர்கள் முதலில் வருவார்கள். நான் அதை நோக்கிய ஒரு கல்வியை கூறவில்லை. அறிதல், அறிவீட்டல், அந்த அறிவுத்திறன் கொண்டு இந்த கல்வியை உள்வாங்கும் பொழுது நம் மாணவன் அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஒரு நல்ல மனிதனாக உருவாகுவான். அத்தகைய ஒரு உண்மையான கல்வியை, இந்த நூற்றாண்டிற்கு தேவையான கல்வியை அளிக்கக்கூடிய தீர்வுகளும் இருக்கிறது. அதை நாம் செய்தோம் என்றால் நம் பெற்றோர்கள் அங்கு செல்ல மாட்டார்கள். அது இங்கு நமக்கு டாய்லெட் இல்லைன்னா கூட இங்கே தான் வருவார்கள். ஆதலால் அதை நோக்கி நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அனைத்து நிலைகளிலும் ஆசிரியர் பெருமக்கள் நிறைய நான் சந்தித்தேன். இன்று உங்களுடைய கண்களில் ஏக்கத்தை பார்த்தேன். உங்களுடைய உழைப்பில், உங்களுடைய அங்கு நீங்கள் காட்டிய அந்த அனுபவங்களில் உங்களுடைய உழைப்பையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டியது இருக்கிறது. அதில் ஆசிரியர் என்றால் பாடம் நடத்துவது, பரீட்சை செய்வது கிடையாது. மாணவனுடன் சேர்ந்து பயணிக்க நீங்கள் தயாராகிவிட வேண்டும். இந்த நூற்றாண்டினுடைய ஆசிரியர் பணி என்பது அவ்வளவு எளிது கிடையாது. அவனுடன் சேர்ந்து சிந்திக்க வேண்டும். அவனுடன் சேர்ந்து திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ஆக்ட், எஜுகேஷனல் அந்த ஒரு இன்டர்வென்ஷன்ஸ், அதன் மூலமாகத்தான் அவன் உங்களிடமிருந்து திறனை எடுத்துக்கொள்வான். அவனே சிந்திக்க தொடங்குவான். அதற்கு நீங்களே மாணவர்களுள் ஒருவராக நீங்கள் இருந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அத்தகைய காரணத்தினால் ஆசிரியர்களும் தங்களுடைய போக்கினை, தங்களுடைய திறனை அதிகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆதலால் கூறுகிறேன், ஆசிரியர்கள், இங்கு இருக்கின்ற பேராயர் ஐயா அவர்கள், அருட்தந்தைகள் நிறைய இருக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல முயற்சி. மீண்டும் கல்வியை திருநெல்வேலியிலிருந்து மீட்டெடுப்போம். அது உலகத்திற்கானதாக இருக்கட்டும், இந்தியாவிற்கானதாக இருக்கட்டும். இந்த மேடையில் நான் இன்று பேசியது தான் மிகச் சிறப்பானதாக நான் திருநெல்வேலியில் பேசியதில் நான் கருதுகிறேன். காரணம், பலமுறை திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறேன், பேராசிரியர்கள் மாநாட்டில் பேசியிருக்கிறேன், மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கின்றேன், தமிழக அரசின் கல்விக் கொள்கை சார்பாக வந்திருக்கிறேன், பொதுமக்களை சந்தித்திருக்கிறேன், பல முறைகள் வந்திருக்கிறேன். ஆனால் இன்று எனக்கு கிடைத்த ஒரு திருப்தி, உங்கள் மத்தியில் பேசியது. மிகவும் பெருமைப்படுகிறேன். காரணம், இந்த மண், இந்த ஒரு நிறுவனம், அதற்கு வாய்ப்பளித்த நிறுவனத்திற்கும் பேராயர் அவர்களுக்கும் ஐயா முல்லர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.